ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு ஆப்ட இருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கணுமா? அதாவது சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக்லேருந்து வர நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும், இல்லாட்டி வாட்ஸ்அப், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம், இப்படி ஏதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணால் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம மொபைலில் மோஸ்ட்லி வந்து சில முக்கியமான ஆப்ஸுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நல்லோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படின்ற ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஓகே. பட் சில டைம் வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணாத சில ஆப்ஸ்கிட்ட இருந்தும் நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம்பிளாக வந்து பிக்ஸாட் ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லாட்டி கேப்காட் ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, வெதர் ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு டர்ன் ஆஃப் பண்ணிக்கணுன்ற தேவை வரும். ஏன்னா நம்ம அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்க போகிறது இல்லை அப்படின்னா. ஸோ அப்படி டிசேபிள் பண்ணுன்னா நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி சர்ச் பாரை யூஸ் பண்ணியுமே எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க, ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இங்கே தான் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்க்கலாம், எனேபிள் பண்ணியிருக்கும், டிசேபிள் பண்ணியும் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஆப்புக்கு உங்கள் ஃபோனில் உள்ள ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, எக்ஸாம்பிளாக கேலண்டர் கிட்ட இருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல கேலண்டரை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கேனர் ஆப் கிட்ட இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாதுன்னா அதையுமே இப்படி டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸையுமே உங்களுக்கு டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆப் நோட்டிஃபிகேஷனுமே உங்கள் ஃபோனுக்கு வராது. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் டர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.